समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं உபாசனையுடன் கூடிய வேதாந்த விஷயங்களை சொல்கிறார் சுவாமிஜி. ஆனால் இது 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசுறது சாத்தியமில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் மாட்டி விட்டுட்டார். அப்படிதான் சொன்னேன், இன்னும் இப்படி மாட்டி விட்டார், டாபிக் கொடுத்து வேறு மாட்டி விட்டார் அப்படின்னு. ஆனால் பேசு அப்படின்றார். இப்போ சமயம் கிடைக்கிறதோ நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சுவாமிஜிக்கும் அவ்வளோ தூரத்தையும் நீங்கள் வந்திருக்கார். வியாசகட்டான் ரொம்ப அழகான பேர், அது மனசில் நிற்கிறது எனக்கு. வியாசர் தபஸ் பண்ண இடம் வியாசரகட்டா. நான் தப்பாக சொல்லியிருக்கேன். இந்த இடம் பேர் தான் நல்லா இருக்கு, அந்த பேர். அதனால் சுவாமிஜிக்கு என்னுடைய சுவாகதங்கள் அண்ட் நமஸ்காரங்கள். யஜ்ஞ தான தப கர்மம் ந கர்மாணி ந தியஜேத். யஜ்ஞ தான கர்மங்கள் இவைகளை விடாதே, விடப்படக்கூடாதவை, அவைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் பகவான் எங்க கீதையில். இதுக்கு பாஷ்யத்தில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான்றத கொஞ்சம் விசாரணை பண்ணால் நமக்கு, யஜ்ஞம்னா அதனுடைய தமிழில் வார்த்தம் வேள்வி, யாகம் அல்லது வேள்வி. தானம் என்பது நம்முடைய தேவைகளை பயன்படுத்தி அல்லது நம்முடைய தேவைகளை நிறைவுபடுத்தி அல்லது குறைத்து கொண்டு மற்ற காரியங்களுக்காக உதவுதல். மற்ற காரியங்கள் நன்றாக நடக்க வேண்டும், லோகக்ஷேமார்த்தம், லோகாசமஸ்தா. அப்போ அதுக்காக கொடுக்கணும்ன்றது. அது நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்போ உள்ள போலே நான். அதில் ஒரு விஷயம் முக்கியம் என்னன்னா, தானம் கொடுக்கறதுன்றது 3 நிலைகளில் இருக்குது. ஒன்று உடலால் செய்யக்கூடிய உதவிகள், கர்மங்கள். நம்ம ஒரு யாகம் நடக்கிறதுனா நான் அந்த இடத்துல போய் உதவி செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல உதவி செய்யறதுன்றது பெரிய விஷயம், அது ஒரு தானம் தான் என்ன கேட்டால், உடலால் செய்யக்கூடிய சரீர தானம். இன்னொரு விஷயம், அதில் அந்த இடத்துல உபதிரவம் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு விதத்தில் தானம் தான். எப்படி அப்படின்னாக்கா, யாகம் நடக்குது, நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அரட்டை அடிச்சுட்டு இருக்கேன், பூஜையில் கவனிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, ஜபம் பண்ணுறது இல்லை, எதுவும் ஆனால் உட்காந்து கும்பலாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன். பார்த்தேன்னா தெரியும், மந்திரம் சொல்லிட்டு இருப்போம், நாம பேசிட்டு இருப்போம். அதில் வேற சொல்ல ஏன்னா இந்த சத்தம் ஜாஸ்தி, அந்த சத்தம் ஜாஸ்தி இல்லை. அதனால சரீரத்தினால உதவி பண்றது அப்படின்றது நம்மளால முடிஞ்ச விஷயம், சுலபமான விஷயம். அந்த சரீரத்தினால செய்யக்கூடிய உதவிகள் தானத்தில் வந்துடும், சரீர தானம். 2வது இந்திரியங்கள், மனசு. இந்திரியங்களை நன்றாக கட்டுப்படுத்தி, புலன்கள், பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், உணர்தல், நுகர்தல், இவைகளை நன்றாக முறைப்படுத்தி நெறிப்படுத்தி எந்த காரணத்துக்காக இது செய்யப்படுறது, அதனுடைய பலன் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நாம இவங்க உட்கார்ந்து அதுல மனசை முழுமையா ஈடுபடுத்தி இந்த காதையும் கண்ணையும் எல்லாத்தையும் ஈடுபடுத்தி பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல அது என்னவா மாறும்னா, அதனால செய்யக்கூடிய உதவிகள், மற்றவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது, மற்றவளை பேச்சு கொடுக்காம இருக்கிறது, இல்ல உட்காந்து தியேட்டர்ல சாப்பிட்டுட்டே பார்த்துட்டே சாப்பிடுவாளே, அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது அது ஒரு விதத்துல
உதவிகரமா இருக்குது. மற்றொரு விதத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவாள்லாம் பேசுறா பண்றா வந்தனா அதை காதுல கேட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் மனசுல வாங்கிட்டு இருந்தோம்னாக்கா அதுவும் ஒரு விதத்துல நமக்கு உதவிகரமா இருக்கும். அந்த இடத்துக்கு நாம செய்யக்கூடிய உதவிகரமா இருக்கும் அந்த இடத்துல. அப்ப பண்ணும் பொழுது அப்ப இந்திரியங்களை கட்டுப்படுத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட அதன் மூலமா நான் என்ன பண்றேன், ஒரு விதத்துல இந்த இடம் நன்னா காரியம் நடக்கிறதுக்கு தானம் பண்ற மாதிரி ஆயிடுறது. இன்னொரு விதம் போனா ஒரு படி அதுக்கு மேல போனோம்னாக்க மனம், இந்த மனசால செய்யக்கூடிய தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல எண்ணங்களை விதைத்தல், நல்ல எண்ணங்களை கொடுத்தல். நமக்கு துன்பம் கொடுக்கிறவா கூட நன்னா இருக்கட்டும்னு மனசுல நம்மளால நினைக்க முடியும்னா அது பெரிய விஷயம், அது நல்ல காரியம்னு வேற. ஆனா மனசால செய்யக்கூடிய ஒரு விதமான நல்ல எண்ணங்களால் விளையக்கூடிய ஒரு தானங்கள். நான் நினைக்கிறேன் அவள நன்னா இருக்கட்டும், என்னால இங்க போய் உட்கார்ந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அந்த ஸ்லோகங்களை சொல்ல முடியும்னா அது ஒரு தானம். ஸ்லோகங்களை சொல்ற தானம் இதெல்லாம் தபசுக்கு மாற்ற முடியும் வேறு விதமா. நான் அப்புறம் சொல்றேன். இப்படி என்னென்ன விதமான முடியுமோ. இங்க குப்பையை போடாம இருந்தேன்னா அந்த இடத்துல குப்பை யாராவது போட்டா எப்படி போட்டு போறா பாரு அப்படின்னு பேசாம அந்த இடத்துல இருக்கிற குப்பையை எடுத்துட்டு போய் நான் போட முடியும்னா என் மனசுல அவ பண்ணட்டும் பரவாயில்ல நான் உதவி பண்றேன் அப்படிங்கும்போது என் மனசுல நல்ல எண்ணம் வருது, அவளை குறை சொல்ல இருக்காத ஒரு எண்ணம் வருது. இதைத்தான் சொல்லி இந்த சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லும் பொழுதுன்னா மற்றவாளை புறம் பேசாதிருத்தலே மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம்னு சொல்லி பேசினா அது நிறைய புண்ணியங்கள் இருக்குன்னு வேற சொன்னார் அந்த இடத்துல. இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுபோல அடுத்து கொஞ்சம் வளர்ந்து போனோம்னாக்கா அறிவால எப்படி தானம் பண்றதுன்னா நாம படிச்சதை 10 பேருக்கு சொல்லி கொடுக்கறது. இந்த இடத்துல நல்ல காரியம் நடக்குதுன்னா போய் ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் விட்டுட்டு போய் சொல்றது, தைரியமா வாங்கோ நல்ல காரியம் நடக்கிறது கேளுங்கோ காதுல. அந்த லோகக்ஷேமார்த்தமா பண்றா, நாமெல்லாம் நன்னா இருக்கணும்னு பண்றா, அவளுக்கு அதுல எந்த விதமான பர்சனல் லாபமும் இல்லை, அவ 2 வீடு கட்டிக்கிட்டா 4 கார் வச்சுக்கிட்டான்றது கிடையாது அப்படின்ற பாவனையை எடுத்து சொல்றதுக்கான தைரியம் நமக்கு வரணும். அப்படி போய் சொல்லும் போது நான் அறிவால் என்ன பண்றேன், அதை நான் போய் சொல்றேன் இந்த காரியம் நடக்கிறது. அப்ப அறிவால ஒருத்தர் தப்பு பண்றானா அந்த இடத்துல நடந்தது தப்புன்னு சொல்றது எனக்கு தைரியம் இருந்ததுன்னா அப்ப எனக்கு சாஸ்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணாத சரி பண்றேன். அதுவும் ஒரு விதத்துல என்னது தானங்கள் தான். எவ்வளவோ பண்ணலாம், எத்தனையோ பண்ணலாம், நம்மளால பண்ண முடியாத கிடையாது. அவ்வளவு பண்ண முடியும். சரீரத்தினால பண்ண முடியும், மனசால பண்ண முடியும், அல்லது புத்தியாலையும் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொன்று உதாரணம் வச்சுக்குவோம். அப்ப இது என்னது தானம். யஜ்ஞம் தானம் தபஸ். யஜ்ஞம்னா வேள்வி சொன்னா இதை நான் அப்புறம் சொல்றேன். இதை கடைசியா இது ஒரு பெரிய உபாசனை, மகா பெரிய உபாசனை இதுக்குள்ள இருக்குது. அதனால அது அப்புறம் கடைசியா சொல்றேன். தானத்தை எடுத்துட்டேன் நடுவில். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தபஸ். இந்த தானங்களை மனம் கோணாமல் பிரியத்துடன் அன்புடன் செய்யப்படும் பொழுது அதுவே தவமாகின்றது. நான் கனெக்ட் பண்றேன், கொஞ்சம் கவனமா இருக்கும். இந்த இடத்துல ஒரு குப்பை விழுந்ததுன்னு எப்படி போட்டு போறா பாரு, அது எப்படி வச்சிருக்கா பாரு, இதை சரியில்லை பாரு, அவன் இப்படி பண்ணிருக்கலாமே அவ அப்படி பண்ணிருக்கலாமே இத்தனை குறைகளை சொல்றதை விட்டுட்டு அந்த இடத்துல என்னால முடிஞ்சதை நான் பண்ண முடியும்னாக்கா அந்த தானம்னு சொன்ன பார்த்தீங்களா தட் பிகம்ஸ் தபசா மாறும். எப்ப நான் யாரையும் குறை கண்டுபிடிக்கவில்லை, அந்த இடத்துல என் மனதை நான் சுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றேன். அதற்கு நல் காரியங்களை செய்வதன் மூலமாக கொஞ்சம் நல்ல யோசிக்கும். கோவில்ல போனா இப்படி கட்டிருக்கலாமே அப்படி கட்டிருக்கலாமே, இதை பண்ணிட்டாலே அதை பண்ணிட்டா. குருதேவ் சுவாமி சின்மயானந்தி மாறிட்டார் போய் சொல்லுவார். நிறைய கமிட்டி மெம்பர்லாம் இருந்தா ஒரு வாட்டி போன ஒரு இடத்துல இருக்கும்போது அவரை போய் பார்த்துட்டு பெரிய படங்கள்லாம் எடுத்துட்டு போனா வரைபடங்கள்லாம் கொண்டு போய் காமிச்சு இந்த பில்டிங் இப்படி பண்ணலாம். நாங்க மற்ற ட்ரஸ்டிலாம் இருந்தா மற்ற சென்டர்ல இருந்து வந்த ட்ரஸ்டிலாம் இருந்தா நிறைய பேர் இருந்தா அவளா என்ன பண்ணா அப்படின்னா அதை எட்டி பார்த்துட்டு சுவாமிஜி இந்த இடத்துக்கு பதிலாக இப்படி கட்டினா நல்லா இருக்கும், அந்த இடத்துக்கு பதிலாக அப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு எல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தா. குருதேவ் ஒரு மணி நேரம் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார். ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தார். கேட்டு முடிச்சுட்டு நீங்க எல்லாம் சொல்லிட்டேடா அப்படி கேட்டார். எனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிட்டோம் சுவாமிஜின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னா. சொல்லி முடிச்ச உடனே குருதேவ் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க சொன்னதை அத்தனையும் நான் இதுல நிறைவேற்றுகின்றேன். ஐ வில் சிம்பிளி இம்ப்ளிமெண்ட் எவ்ரிதிங் what all the suggestions and guidance you have given. No problem for me, but only one thing I want. Will you all do it? அப்படினு கேட்டார். Yes Swamiji அப்படினாங்க. Please give a blank check and write all your suggestions.
நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு காசோலையில் கையெழுத்து போட்டு டேட்டை போட்டுட்டு, ஆனால் அது கீழே என்ன பண்ணாதீங்க, அமௌண்ட்டை மட்டும் ஃபில் பண்ணாதீங்க. ஒரு காலியான செக்கை கொடுத்துட்டு, அந்த செக்கோட, அந்த காலத்தில் செக், இந்த காலத்தில் ஜிபேன்னு சொல்லியிருப்பாரு, ஓகே. அதனால் செக்கை கொடுத்துட்டு அந்த செக்கோட உங்களுடைய சஜஷன்ஸ் அத்தனையும் எழுதி கிளிக் பண்ணி கொடுத்துருங்க, நான் நிச்சயம் நிறைவேற்றேன்னு சொன்னான். எல்லாரும் இருப்பாளா, ஓடி இருப்பாளா? உங்களுக்கு எங்கேயத்துக்கு வாங்க கொஞ்சம் சேவை பண்ணுங்கன்னு கேட்டாலே ஓடிடுறோம் நம்ம எல்லாரும். யோசிச்சு பாருங்க. இது என்னது அப்படின்னா, இந்த தவம் என்பது எப்படி அப்படின்னு சொன்னாக்க, குறை சொல்லாமல் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது வாக்கால் தவம் செய்ய முடியும், பார்க்கின்ற பார்வையால் நம்மால் தவம் செய்ய முடியும். உண்மையா அல்லவா? வரவேளை பார்த்து சாப்பிட்டேடா வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறதே தான் நமக்கு பிடிக்காதவாளவே இருக்கட்டும், இருந்தாலும் பார்த்தோம் வாங்கோ சாப்பிட்டேடான்னு கேட்க முடியுமா, முடியாதா? இது ஒரு தபஸ். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் இரவிற்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்றார் திருமூலர். ஒரே ஒரு இலையை எடுத்து விட, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா அண்டர்லைன் பண்ணுவோம், பக்தியா பிரயச்சி, தட் பிகம்ஸ் உபாசனா. அதனால இது அடுத்த விஷயம். புரியுதுங்களா? தபஸ் பண்ண முடியுமா, முடியாதா? நீங்க எழுந்து போகும்போது இந்த சேர் எல்லாம் திருப்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு லைன்ல போட்டு வச்சிருக்காங்க, நம்மளால முடிஞ்சது ஒழுங்கா அந்த சேரை திருப்பி அதே மாதிரி வச்சுட்டு போனோம், அதே மாதிரி நேரா நீட்டா வச்சுட்டு போனோம்னு உங்களால பண்ண முடியுமா, முடியாதா? பண்ணேன்னா அது தபஸ். நீங்க பண்ணணுன்றதுக்காக சொல்லலை, நான் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். அவன் நடந்துட்டு அவ போடுற, அவ பண்ற, நான் எதுக்கு பண்ணணும்? யோசிங்க. செருப்பை எப்படி குப்பைய மாதிரி போட்டிருப்பேன், அங்க போய் பார்த்தா தெரியும், உண்டா அல்லவா? அப்புறம் தேடுறதுக்கு அரை மணி நேரம் டார்ச் அடி, போன் அடி, என் செருப்பை காணும். உங்க யஜ்ஞத்துக்கு போனேன், அந்த சண்டியத்துக்கு போனேன், 3000 ரூபாய் செருப்பு காணாம போயிடுது. சண்டியா திருண்டிடா இல்ல நான் திருடினா? ரெண்டும் இல்லை. கடைசியில் பார்த்தா அங்கதான் இருக்கும், அது மூலையில் எங்கேயாவது. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு செருப்பை கூட ஒழுங்கா ஆடுற விடுறதுக்கு நான் நிறைய படிச்சிருக்கோம், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறோம். நம்ம குழந்தைகளை நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படலை. புரியுதுங்களா? நீங்க செருப்பை இஷ்டத்துக்கு விட்டு வர்றதுனால, எல்லாரும் விடுறதுனால அந்த இடத்துல ஒரு கஷ்டம், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஸ்ட்ரெயின் ஏற்படுறதா இல்லையா மனசுக்கு? அது தபசா? தபஸ். உங்க துணியை ஒழுங்கா மடிச்சு நீட்டா ஒரு ஒரு கபோர்ட்ல வைக்கணும்னாக்கா அது தபஸ் ஆகாது. எவ்ரி ஸ்மால் திங்ஸ் இஸ் தபஸ். ஒரு பூவை போடுற, அழகா எடுத்து போட்டேன்னா, யாக யஜ்ஞம்ல இப்படி தூக்கி போடாம நாம இப்படி எடுத்து போட்டோம்னா அதுக்கு பேர் தபஸ் தான். இதுல ஒரு அகங்காரம் இருக்கும், இதுல ஒரு பாவனை இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கு. கோவில்ல பூஜை பண்றோம், கேசவாயனமும் நாராயணானம் மாதவாயனமும் கோவிந்தான் டமால் டமால் பகவான் அடி, அது எல்லாம் காம்போட இருக்கும். அவன் கண்ணுல குத்திட்டு என்ன பண்றது? எதனா யோசிச்சிருக்கோமா? இல்ல. தபஸ் புரியுதுங்களா? கையை காலை கட்டிட்டு அப்படியே கண்ணை மூடிண்டு கண்ணை மேல சொருவிண்டு ஒன்றும் வேண்டாம், இது தபஸ் இல்லை. நீ நடந்து போறனா தொம் தொம் தொம்னு நடக்காம இந்த பூமியில போனா அது தபஸ். சரணு சரணு வாங்கி கொடுத்த தேய்ச்ச செருப்பை தேய்ச்சி அதை ஒரு கண்ட கோலமாகி வைக்கிறோம், அது தபஸ் இல்லை. எத்தனை பேர் செருப்பை ஒழுங்கா அலம்புற, ஷாணி பட்டு கொடுத்துனா அலம்புற ஐயா அப்படின்னு. ஒழுங்கா நடந்து வந்த செருப்பு எத்தனை பேர் ஒழுங்கா விடுறேன், சாக்ஸை ஒழுங்கா விடுறேன், அல்லது அந்த செருப்பை தேய்ச்சி வாரத்தில் ஒரு நாள் அதுக்கு ஒரு குளிப்பாட்டி கொடுக்குறேன். இல்லை, தபஸ் புரியுதுங்களா? வெறும் கண்ணை மூடிட்டு அப்படி ஜபமால ஓம் நம சிவாய கம்முன்னு இருக்கியா, நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன்ல, இதுக்கு பேர் தபஸ் இல்ல. சமைக்கிறேன்னாக்கா அன்பா எடுத்து போடும்போது இந்த பிரியமா போடுற பத்தில ஒவ்வொரு வஸ்தும் நாராயண 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 அல்ல சிவாய நம சிவாய, அது தபஸ். என் பிராணம் எடுக்காதீங்க, எப்ப பாரு என்னது இது இல்ல தபஸ். ஒவ்வொரு காரியமும் தபஸ். உட்காருவது தபஸ், பார்ப்பது தபஸ், பேசுவது தபஸ், உண்பது தபஸ், உறங்குவது தபஸ், எல்லாமே தபஸ். புரியுதுங்களா? தவம் புரியுதுங்களா? சிம்பிள். பெரிய பெரிய தவத்துக்கு அப்புறம் போலாம். காயவாங்கன காரியமுத்தமம் பூஜனம் ஜபஸ் சிந்தனம் பிரமாத், நிறைய இருக்கு, பெருசு பெருசா சொல்றேன், ஒன்றும் வேண்டாம். சிம்பிள் விஷயம். யோசிங்க.
வீட்டில் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல வச்சு கரெக்டாக இந்த இடத்துல தான் ஃபோனை வைப்பேன், இந்த இடத்துல தான் என்னை விட்டுருங்க, நான் போகிற ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுவேன். நான் போன எனக்கு பழக்கம் இல்லை, இருக்குது போனை வைக்கிறேன், வாட்சை வைக்கிறேன், பொருள் வைக்கிறேன், அந்த இடத்துல வைங்க, அந்த இடத்துல எடுங்கோ. தபஸ். அம்மா அப்பா நின்று இருப்பா, ஒரு வஸ்துக்களை வந்தா பசங்க குடிஞ்சு கூட எடுத்து கொடுக்காது. அம்மா அப்பா சொல்ல மாட்டான், தான் குனிஞ்சு எடுத்து அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு எடுத்து கொடுப்பான். இது பேர் தபஸ் இல்லை, சொல்லணும். புரியுதுங்களா? எல்லாம் தபஸ். இப்ப வருவோம் தான தபஸ். ஒரு விஷயம் இல்லை, யஜ்யம். யஜ்யம்ன்றது முழுக்க முழுக்க நம் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். ஞாபகம், மிகப்பெரிய விஷயம். சஹயஜ்ஞா பிரஜா சுஷ்வா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யஸ்துவம் ஏஷவோ த்விஷ்ட காமதுக்கு தேவான் பாவயதாரேன தே தேவா பாவயந்த்வ பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய பரமவாப்சித. நிறைய பேசுறார் பகவான் கீதையில. யஜ்யம்ன்றது மகா பிரிய தபஸ். ஆனா இந்த யஜ்யம்ன்றது இப்படி பண்றா இல்லையா, ஸ்வாஹா இதன் நமம அப்படி போடுறா. அது போடுறது இதெல்லாம் என்னுடையது இல்லை, என்னுடைய இது கொடுக்கிறது ஒரு விதமான பாவனை, தபஸ். இந்த பாவனையோட கொடுக்கும் பொழுது அது தபஸா மாறும், தானமாவும் மாறும், உபாசனையாவும் மாறும். எப்படிப்பட்ட உபாசனையா மாறும் அப்படின்னா, இது என்னுடையதில்லை, என்னுடைய கொடுக்கிற பொழுதே என் மனசு சுத்தமாயிண்டே வருது. அப்ப நினைக்கிறேன், அப்ப யாருடைய இதுன்னு கேட்க வரும் பொழுது இது அனைத்தும் சர்வம் பகவானுடையது, சர்வம் ஈஸ்வரமயம். அந்த ஈஸ்வரன் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணான், அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்கான். இந்த உலகத்துல நான் வாழறதுக்காக பொன் பொருள் வசதி பொருள் மக்கள் உறவு எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் பயன்படுத்துறேன், எல்லாத்தையும் நல்ல காரியத்துக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் என்ற பாவனையோட அப்படி செய்யும் பொழுது அந்த சாதாரண யஜ்ஞம் becomes என்னது உபாசனா. ஏன் அப்படின்னா அந்த அந்த கர்மால மனசு சுத்தியாருது. அதோட அதை பாவனையோட பண்ணும்பொழுது ஒரு ஏகாகிரதம் கிடைக்கிறது. மனசுக்கு ஒரு ஒருமுகப்பாடு, ஐகாகிரம் சொல்லுவா, ஏகாகிரம் சொல்லுவா. அது மனச்சித்தம், மனச்சித்தை ஏகாகிரதம் சொல்லும் சாஸ்திரம். அது மனசு கொண்டு வருது, மனசு ஒருமுகப்படுத்துறது. அது ரெண்டும் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த யஜ்ஞம் எப்படி மாறுறது அப்படின்னாக்கா, நேத்தி சொல்றாரு ஒரு இடத்துல பகவான், நேத்தி கூட நேத்தி சொன்ன சுவாமி நினைக்கிறேன், சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே சொல்வார் ஒரு இடத்துல. எல்லா கர்மங்களும் ஞானத்தில் முற்று பெறுகின்றன அப்படின்னு சொல்வார். அதுபோல இந்த யஜ்ஞங்கள் உபாசனையா மாறும் பொழுது, ஏகாகிரதம் வரும் பொழுது அந்த வாழ்க்கையே யஜ்ஞமா மாறும். இது ஒரு சிம்பாலிக். குருதேவ் சொல்லும் போது ஒரு சிம்பாலிக் ஒர்க். இதை பண்றேன், இப்படி போடுறேன். ஏன்னா இங்க மனசு குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வரணும். அத்தனை குழந்தைகளும் கூட்டு வந்து உட்கார வைக்கணும். போனை கொடுத்து நீ உட்காந்துக்கோ அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இல்ல, I will see that the children are attending that. அதை பத்தி கேள்வி கேட்டா சொல்லுவேன், அது எதுக்கு பண்றான்னு சொல்லுவேன், இல்ல தெரிஞ்சுட்டு சொல்லுவேன், தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுட்டு சொல்லுவேன். அது தபாஸ், அது உபாசனா. அப்ப அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு யஜ்ஞமும் பண்ணும் பொழுது ஆரம்பத்தை ஒரு சிம்பாலிக் சொன்னேன், அது மெதுமெதுவா மாறி என்ன பண்ணா வாழ்க்கையே யஜ்ஞமாக மாறும். இப்ப நான் முதல்ல சொன்ன இந்த தான தபத்தோட ஃபுல்லா உங்க லைஃப் காத்தால எழுந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும், படுக்கிறது வரைக்கும், தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றத மற்றவாளுக்கு டிஸ்டர்ப் இல்லாம பண்ண முடியுமான்னு பார்த்து கரெக்டா பண்ணேன்னு நினைச்சுக்கோங்க. அது அத்தனையும் என்னவா மாறும்னாக்கா யஜ்யமாக மாறும் வாழ்க்கையே. ஏன்னா என் வாழ்க்கையில மனைவி கணவனுக்காக, கணவன் மனைவிக்காக, கணவன் குழந்தைகளுக்காக, கணவன் அம்மா அப்பா, இப்படி எல்லாரும் சொசைட்டிக்காக, ஊருக்காக, உலகத்துக்காக பண்ற ஒண்ணு இதோ கொஞ்ச நேரம். புரியுதுங்களா? அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா லைஃப் பிகம்ஸ் ஃபுல் ஆஃப் யஜ்ஞம். நீ சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லல, கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்லல, குழந்தைகள் வளர்க்கணும், எல்லாம் பண்ண. அதுக்கு நடுவுல அது அத்தனையும் எதுக்கு பண்றோம்னா, என்னுடைய வாசனைகளை நான் கழிப்பதற்காக, என் மனதை நான் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, என் மனதை நன்றாக ஒருமுகப்படுத்திக் கொள்வதற்காக, அதுக்காக இந்த சந்தியாவந்தனங்கள் முதற்கொண்டு, பஞ்சாயத்தன பூஜைகள் முதற்கொண்டு சர்வம் கொடுத்து எல்லாத்தையும் உபாசனையா மாற்றி வச்சிருக்கான். அது அந்த உபாசனை எங்க மாறும் அப்படின்னாக்கா, அந்த உபாசனை உங்க எங்க கூட்டிட்டு போய் விடும்னாக்கா, அதுவும் சுவாமிஜி சொன்னார் என்னன்னாக்கா, இந்த இடத்துல அது குரு கிட்ட நம்ம போய் கூட்டிட்டு போய் விட்டு, சரியான குருவிடத்துல கூட்டு போய் விட்டு என்ன சொன்னா, அந்த குரு நமக்கு உபதேசம் செய்வார், சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த உலகம்னா என்ன, இந்த ஜீவர்கள் இத்தனை பேர் இருக்காளே அப்படின்னா என்ன, நான் பிரம்மன் சைத்தன்யம் சொன்னா அந்த ஆத்மா அல்லது ஈஸ்வரன்னா என்ன, உலகம்னா என்ன, ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, ஈஸ்வரனுக்கும் உலகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த ஜீவனுக்கும் உலகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இப்படின்னு பலவிதமான கேள்விகள் எழுதும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் யார், எங்க இருக்கார், உண்மையிலேயே
அப்ப இவ்வளவு கஷ்டங்கள் லோகத்துல இருக்கே, அப்ப அந்த கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழும் பொழுது நமக்கு தானா விடையானது சாஸ்திரத்திலே கிடைக்க துவங்கும். You cannot find solution for all these questions of Jiva Jagat Ishvara except other than Shastra. Nowhere it is prevailed or existing. Think again. தமிழ் படிக்கணும்னு நான் பிசிக்ஸ் எடுத்து போய் பிசிக்ஸ் வாதியார்கிட்ட தமிழ் வந்துருமா? கணக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் தமிழ் வாதியார்கிட்ட போய் உட்காந்து கணக்கு சொல்லி கொடுக்கணும் வந்துருமா? அதுக்கு அந்தந்த வாதியார்கிட்ட அனுப்பிடல. குழந்தைய தேடி தேடி போய் கொடுக்குறோமா இல்லையா? பர்டிகுலர் 9th 10th 11th 12th வந்தா அம்மா அப்பா அலைச்சல் பிற அலைச்சல். இதுக்கு வாதியாரை பிடிக்கிறதுக்கு வாத்தியார் நாட் இந்த வாத்தியார் பிடிக்கிறது கஷ்டமா தான் இருக்குது. போ இமேஜின் பண்ணிக்கோ. அப்போ அது அதே மாதிரி சாஸ்திரத்துல சந்தேகம் வந்தது, இந்த இதுல சந்தேகம் வந்தது, என் வாழ்க்கையில சந்தேகம் வந்தது. எல்லாத்தையும் எங்க கேட்கறது? இறைவனை பற்றிய சந்தேகம், ஜீவனை பற்றிய சந்தேகம், ஜெகத்தை பற்றிய சந்தேகம். எங்க போறது? எந்த மெடிக்கல்ஸ்ல சதிலும் இதுலயும் கிடையாது. யூ டு கம் பேக் டு சாஸ்திரா. அப்ப குரு கிட்ட போய் சாஸ்திரம் படிக்கணும். குரு கிட்ட போய் எதை படிக்கணும்? அப்ப சாஸ்திரம் என்ன கொடுக்குது? ஞானம். இந்த உபாசனையும் கர்மாவும் சேர்ந்து எங்க கூட்டிட்டு போத்துனா குரு கிட்ட கூட்டு போய் என்ன கிடைச்சா? ஞானம் கிடைச்சது. ஞானம் என்ன பண்ணினா? தெளிவுபடுத்தியது, வாழ்க்கையை அழகாக ஆக்கியது, ஆனந்தமான ஒரு மனதை உனக்கு கொடுக்கின்றது, இந்த உலகை பார்த்து ரசிக்கும் தன்மையை உனக்கு கொடுக்கிறது. இந்த உலகம் துன்பமானதா? இல்ல. வீடு கஷ்டமா இருக்கா? இல்ல. ஒரே பிரச்சனையா இருக்கா? இல்ல. எனக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும் என் மனசை. என் மனசை ஒரு அழகான மனசா மாற்றி கொடுக்கும். It's a beautiful mind. When you are able to enjoy, that is called mukti. முக்தி தான் என்னது? செத்தப்புறமா இங்கே இப்பொழுது என் மனதின் தன்மையை முழுமையாக அந்த முழுமையாக மாற்றியமைத்து ஒரு ஆனந்தமான மனதை, அற்புதமான அழகான மனதை நான் அனுபவிக்கின்றேன் என்றால் அப்பொழுது நான் முக்தியில் இருக்கின்றேன். இப்ப உங்களுக்கு ரொம்ப துக்கத்தில் இருப்பேன், என்ன முடிக்க மாட்டேன்டாரு 5 நிமிஷத்தை விட்டு. என்ன பண்றது? உள்ள மைண்டு போயிடுத்து, வெளில வர மாட்டேன். திடீர்னு ரிலீஸ் பண்ண முக்தின்னு ஒண்ணு. முக்திக்கு ஆப்போசிட் என்ன? துக்கம். முக்தி ஆனந்தம், அது துக்கம். நீங்களாம் பார்க்கும்போது துக்கத்தில் இருக்கிற டவுட் வந்துடுத்து எனக்கு. அதனால பட் ஆனா அந்த முக்தியை தருகின்ற மனதை கொடுக்கக்கூடிய நிலை ஞானம். அதுக்கு மிக 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 அவசியம் உபாசனை. அந்த உபாசனைக்கு வேணும்னாக்க அதை கர்மாவும் பண்ணலாம், உபாசனையாவும் பண்ணலாம். அதே கர்மா when you do with little tapas, then it becomes upasana. Upasana takes you to Vedanta Shastra. Vedanta what it tells? Never tells about how many wives were Krishna and Shiva. ராமனுக்கு எத்தனை வைஃப், கிருஷ்ணனுக்கு எத்தனை வைஃப், சண்டையை போட்டு பேசுறது இல்லை வேதாந்தம். வேதாந்தம் தெளிவா சொல்லும். என்னது அப்படின்னாக்க உன்னை பற்றி, நீ வாழுகின்ற இந்த உலகை பற்றி, உன்னை நீ மிக மிக வரையறைக்கு உட்பட்டவனாக எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அந்த வரையறைக்கு உட்பட்டவன் லிமிட்டட் சோல் நினைச்சிட்டு இருக்க. இல்ல, நீ சாட்சாத் அந்த பரம்பொருள் சுரூபமே அப்படின்னு சொல்லி உபதேசிக்கின்றது. தத்துவமசி அயமாத்மா பிரம்மம் அப்படி உபதேசித்து உன்னை உனக்கு என்னது அறிமுகப்படுத்தி, உன்னை உனக்கு அறிமுகப்படுத்தி, உன்னை நீ கண்டுகொண்டு அறிந்து கொண்டு உன்னில் நீ ஆனந்தமாக இருப்பதற்கு உதவுவது வேதாந்தம். அது வரணும், புரியணும்னா நிச்சயமா பக்தி வேணும், நிச்சயமா கர்மங்கள் வேண்டும். யஜ்ஞ தான தபஸ். நவ் யூ கோ டு யஜ்ஞா. யஜ்ஞா பண்ணவும் தானம் வேணும். தான தர்மங்கள் நீங்க எல்லாம் பண்ணாம யஜ்ஞா பண்ண முடியுமா? இன்னைக்கு இங்க பண்றோம்னா எத்தனை பேர் கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அத்தனை பேர் காப்பாத்திருக்காது. நடக்குமான்ற அளவுக்கு கையில பைசா இல்லாம இருந்தது, ஒரு பைசா கூட இல்லாம. இது அத்தனை எல்லாம் சிரிக்கிறா பாருங்க. எல்லாம் நடக்கிறது பகவானுக்கு. புரியுதுங்களா? தபஸ் என்னது அப்படின்னா, உங்களுக்கு வேற வழி இல்லாம மாட்டின்ட்டோம், பூர்ணாவதிக்கு நடுவில் வச்சுட்டு இருக்காரு, பூர்ணாவதியில பாதியில் எழுந்து போனாக்க எல்லா பாப்பமும் வருமே, அந்த டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. அது இல்லை, நடக்கட்டும்னா ஒரு நாள் தானே 10 நிமிஷம் போச்சு போட்டோம் அப்படின்னு உட்காந்துருந்தா அது தபஸ். புரியுதுங்களா? தபஸ் தானம் எல்லாம் கனெக்டட். இதெல்லாம் விடாதேன்னு சொல்றேன். எதுக்குன்னா உன்னை நீ அறிந்துருக. என்னை அறிந்தால் எனக்கொரு கேடில்லை, என்னை அறிந்தால் எனக்கொரு கேடில்லை, என்னை அறியாமல் யான் கெடுகின்றனன், என்னை அறியாமல் யான் கெடுகின்றனன், என்னை அறியும் அறிவை அறிந்த பின், என்னை அறியும் அறிவை அறிந்த பின் என்னை அர்ச்சிக்க யான் இருந்தேனே.
ஓம் நம சிவாய் அப்படி போட வேணாம். ஓம் நம சிவாய், ஓம் ஆத்மஸ்வரூபாய போட முடியும். அந்த நிலை வேறு. புரியுதுங்களா? இதுக்கு உபாசனை மிக மிக அவசியம். உபாசனை இன்றிய ஞானம் பிரயோஜனம் இல்லை, ஞானம் இன்றிய உபாசனையும் பிரயோஜனம் இல்லை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.